ஆமாங்க. பொருட்காட்சிக்குள்ளே வந்து இந்த பார்த்தீங்களா கிளாக் ராட் அப்படி தலைகீழ அப்படி சுற்றுற மாதிரி கிராஸ் வைஸாக வருதும். அப்புறம் ட்ராகனு, ஜெயின் வீலு இந்த மாதிரி நிறைய ராட்டுகள் இருந்துச்சு. இதில் வந்து அப்படி யூத்தெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு ஆடிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் அங்கேயும் பயங்கர கூட்டம் இருந்துச்சு. குழந்தைங்க, கிட்ஸ், பெரியவங்க, சின்னவங்க அப்படின்ட்டு பானிபூரி இந்த மாதிரி இதெல்லாம். நான் என் ஃப்ரெண்டும் போய் ஒரு டெல்லி அப்பளம் மட்டும் வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாமே பார்த்தீங்களா டெல்லி அப்பளம் நாங்கள் வாங்கினது வாங்கிட்டு அப்படியெல்லாம் உட்காந்துருந்தோம். உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு வாட்டர் கேன் உள்ளே வாங்கினோம். 20 ரூபா கேன். நாங்கள் உள்ள பொருட்காட்சியில் வந்து 30 ரூபா. ஓகே, இந்த நேரம் மட்டும்தானே அவங்களால சம்பாதிக்க முடியும், அதனால் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி நான் சொன்ன மாதிரி வளையல் கடை இதெல்லாம் இருந்துச்சு. உள்ளே வந்து மக்கள் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இன்றைக்கி கூட்டம் அதிகமாக இல்லை. ஆமாம், அது ஏன்னு தெரில. எப்போவுமே வருஷ காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 10 நாளுக்கு திருவிழான்னா இப்படி ஒரு கூட்டம் இருக்கும். இன்றைக்கி கூட்டம் கொஞ்சம் சுமார் தான். அன்னைக்கு நான் 7வது நாள் போனப்போ இருந்த கூட்டம் கூட இன்றைக்கி அந்த அளவுக்கு இல்லை, அதை தான் சொல்லணும். இருந்தாலும் மக்கள் வந்து என்ஜாய் பண்ணுறவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இன்றைக்கி லோக்கல் ஹாலிடே வேறு விட்டுருந்தாங்களா, அதனால் பார்த்திங்களா அப்பளக்கடை, டெல்லி அப்பளம், பஜ்ஜி, அப்புறம் மிளகா பஜ்ஜி இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. இப்போ இது இன்னோட முடிவடையாது. இன்னும் எப்படியும் ஆகஸ்ட் 15 வரைக்கும் இருக்கும். நீங்களும் வராதவங்க வாங்க, வந்து ட்ரை பண்ணுங்கள். எங்கள் ஊர் பனியமேதா திருவிழாவில் இருக்கிற பொருட்காட்சி நிறைய இருக்குது. அவதார் பொருட்காட்சி, அப்புறம் ரோஜ் பொங்காலையும் ஒரு பொருட்காட்சி இருக்குது. வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணிட்டு போங்க.